அது இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஆக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்க போறோம்? தமிழ் ட்ரோல் கார்னர் அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். சொல்வதால் உண்மை ட்ரோல் வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் செய்யப்பட்ட வீடியோ இல்ல நண்பர்களே. வீடியோக்கு ஒரு லைக் கமெண்ட் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. பீஜமுடு டான் 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 டான். சொல்றேன். பொண்ணுனால எனக்கு பிரச்சனை. எவ்வளோ பசங்க உங்களுக்கு? 2 பொண்ணு தான். என்கிட்ட 2 பொண்ணு இருக்கு. நல்லா பழகுங்க, பிடிச்சா கட்டிக்கங்க, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம். இந்த ஸ்கூல்ல இருக்க மாட்டேன் நான் வீட்டுக்கு வந்துடுறேன், படிக்க மாட்டேன் அப்படின்னு. அங்கே அந்த ஊருக்கார பையன் காணிராஜன்ற பையன், அவன் அங்கேயே அந்த ஊரில் சுற்றிட்டு சீட்டு விளையாடுறது. நாங்கன்னா சீட்டை கையில விட்டோம்னு வச்சுக்க, கட்டுல உள்ள சோக்கர் ஃபுல்லா தானா கை வழியே ஏறி உட்காந்துக்கிறேன். இந்த மாதிரி சுற்றுறது இந்த மாதிரி இருக்கும். அவன் எப்படியோ இது பொண்ணு இந்த எல்லோ எதுவும் சரியா வரும் போல இருக்கு. பிக்கப் பண்ணிட வேண்டியதான். காசு வச்சுன்னு நைட் எங்கன்னு தெரியல, காசு கையில் வச்சுன்னு தெரியாது. அப்போ தான் ட்ரைனிங் ஆகுது. இவன் ட்ரைனிங் கொடுக்குறான், ஒன்றும் தெரியாது. பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல, கத்து தர்றேன். எப்படின்னா பொண்ணை காப்பாற்றணும், அவன் நல்லவன் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. போர்க்கி பேடா போர்க்கிடா நீ அப்படின்னு என்ன பண்ண பார்த்தேன், ஒன்றும் நடக்கலை. திருப்பி என்ன பண்ண, நைட்டோட நைட்டு திருப்பி நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. சங்கில் போட்டு 2 கால் சங்கில் போட்டு கைக்கு சங்கிலுக்கு போட்டு உள்ள லாக்கு, கம்ப்யூட்டர் லாக். அப்புறம் மனுஷனா நீங்கெல்லாம் வேலைக்கு போயிட்டு வரும்போது சரி பொண்ணு இந்த மாதிரி இருக்குதே அப்படின்னு பிரியாணி வாங்கிட்டு வந்து லாக் பண்ணிட்டு போனாரா? கை காலை கட்டி செயின்ல கொடுத்து சாப்பிட்ற வேலைக்கு நாங்கள் போயிட்டு எங்கள் பக்கத்தில் போயிட்டு வரத்துக்குள்ள அப்போ பிடிச்சி வச்சா செயின்லாம் போட்டா அப்புறம் பயம் வரும், ஆட்டோமேட்டிக்காக அப்புறம் போதான் பிடிக்க முடியல. நாங்கள் ஊரை விட்டு ரெட்டின்ஸ் வந்துட்டோம். இது இந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம தலை காட்ட முடியாது. நினைவுகள் மனசுக்கு வலியை கொடுக்கும், அதை அடியோட மறக்கிறது மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். சரி, அவனை கூட வாழதானம்மா, அவனை கூட வாரதானே. ஒரு பொண்ணாச்சு, அதோட எங்கள்கிட்ட வர்றதுக்கு ஆரம்பிச்சு கட்சியில் போன வருஷம் இந்த மாதம் வந்துச்சு. 1 வருஷம் ஆச்சு எங்கிட்ட. இது என்ன பிரமாவா? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. அவனை கூட்டின்னு அவன் ஊரை எருமாட்டுப்பாளையம். இந்த 2வது ஆளு. 2வது அவன் 2 பேரா மாமி? சொல்லி பார்த்தாங்க, வாட்ச்மேன் பொண்ணு இந்த மாதிரி சுற்றுது, ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னு. சார் போக முடியும், இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா ரெண்டாவது பொண்ணுமா? இவங்களா பண்றது ரொம்ப தப்பு சார் அப்படின்னு நான் என்ன பண்ணோம், நீங்கள் இந்த இடத்துல வேணாம், மனைவியா? இந்த இடத்துல வேணாம், நீ காலி பண்ணிட்டு எங்கன்னா போ. யார் அவன் ஷேவிங் பண்ண குரங்கு மாதிரி உட்காந்துருக்கான்? டேய், என்ன குறுகுறுன்னு பாக்குற? இப்போ என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைனாக்கா, அது கேட்டது அந்த பையனை கூட்டின்னு 2 பேர் கைத்து மேலே கொலை பண்ணிட்டு போயிடுவேன். சொல்றது கேளு, அப்புறம் ஆத்தான்லாம் பார்க்க மாட்டேன். அது போட்டாங்க, வீடு வந்துட்டாங்க. என்ன கொடுமை கொண்டாங்க. ஏன் சொல்றாங்க? உள்ளே பெற்று 2 பேரும் நான் உள்ள மாட்டிக்கிறோம். அவங்ககிட்ட அடி வாங்காத அப்படின்னு சொல்லுது என் பொண்ணு. யார் அவன்? எனக்கே அவனை பார்க்கணும் போட்டு. பொண்ணா அவன் சொல்கிறேன், என்ன நீ இத்தனை பேர் லாரி எங்கிட்ட இருக்கிறியா, நீ ஒழுங்காண்டியா? நல்ல குடும்பம், நல்ல மதர். இன்சியல் பிரச்சனை அவன் கவனிச்சுக்கிட்டோம், ஃபேமிலி பிரச்சனை நீ சமாளிச்சுக்க, நான் வர்றேன். புருஷன் கேட்டால் வேறு ஒருத்தன் கூட்டின்னு ஓடிவிட்டேன்னு சொல்லு. நீயே இப்போ 20 வயசு பொண்ணு மாதிரி இருக்க. இந்த ட்ரோல் தப்பா போடுறதுனால பழப்பு. ஃபஸ்ட்டு சின்ன வயசுலேயே நாங்கள் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிடுவோம் மேடம். நீங்களா? பொம்பளை சோக்கு ஏண்டா லவ் பண்ணுங்க. மானம் கெட்ட போல. ஒரு நாள் நைட்டு திடீர்னு என் பொண்டாட்டி செல்லுக்கு மெசேஜ் வந்துச்சு மேடம். சோலி முடிச்சு
சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. நான் சம்பாதிச்ச காசெல்லாம் ஒரு நாள் கூலி எல்லாம் எடுத்துன்னு போய் என் ஒய்ஃப் கிட்ட தான் கொடுப்பேன். காலையில் பஸ் ஃபேர் கிட்ட என் ஒய்ஃப் கிட்ட தான் வாங்கிட்டு போவேன். வாரத்தில் 2 நாள் 3 நாள் குடிப்பேன் மேடம். ஆனால் என் பொண்டாட்டி வந்து சாப்பாடு செய்ய சொன்னாலும் செய்வேன். எல்லாம் செய்து ஒன்று யார் எல்லாம் செய்ய சொன்னாங்க? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. இது பிரச்சனை இல்லாத சந்தேகப்படாத வச்சுன்னு மேடம் கொடுத்துணும். சந்தேகம் எல்லாம் பல்ல மேடம். டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். லாஸ்ட்டில் வீட்டை விட்டு போகிறதுக்கு 3 மாதம் முன்னாடி வந்து உன்னை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருந்துச்சு. நான் அப்போ என் கும்முன்னு இருந்தேன். அவளுக்கு என்கிட்ட ஏதாவது பிடிக்கலன்னா மாத்திக்கலாம். ஆனா அவளுக்கு என்னையே பிடிக்கலப்பா. தப்பான முறையில் இது பண்ணுறாங்கன்னு எங்கள் சித்தி கிட்ட, எங்கள் அம்மா கிட்ட, எங்கள் சித்தப்பா கிட்ட எல்லாம் சொல்லி என்னை வந்து அசிங்கப்படுத்திட்டா. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் எனக்கு உடம்பு சரியில்லாத போது இது கிடையாது பக்கத்தில் படுக்கிறான்னு சொல்லி என்னை அசிங்கப்படுத்திட்டு போயிட்டான் மேடம். நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதாபமா இருக்கு. கரெக்டாக போகிற அன்றைக்கி மழை பெஞ்சுன்னு இருக்குது. வீடு லைட்டாக விழுவுது. ஊரில் நடக்க முடியல மேடம். அப்படியே விட்டு போயிட்டாங்க மேடம். என்னையா நடக்குது? சாப்பாடு வழி இல்லை மேடம். 1.5 மாசமா நான் ஊரில் வேலை அசிங்கப்படுத்திட்டான். மேடம் என்னை பற்றி தப்பா சொன்னாங்கன்னா நீங்க என்ன திருப்பி சொல்றீங்களோ நான் ஏத்துக்கிறேன் மேடம். அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி. மனைவி இவங்க அவங்களோட இல்ல, அவங்க பொறுப்பில் இல்ல. என் பொண்டாட்டி கிட்ட கடைசியாக கூட சொல்லியிருக்கேன் மேடம். போகும்போது நீ ஏதோ தப்பு பண்ண போற, உனக்கு பணம் ஆசை வந்துச்சு, தெரிஞ்சு போச்சு எனக்கு. நீங்கள் அப்படி கேவலம் பேசாத. பெண்ணை பத்தி பேசவே பேசாத. நீ வேற அப்படி பேசுன? மெச்சூரிட்டி ஆயிட்டேன். அப்படியா? ஆமா. சரி மச்சான். 10 வருஷத்துல வந்து 1.5 மாசம் வேலைக்கு போயிடுச்சு மேடம். போயிட்டு வரும்போது நான் காலை அமுக்குவேன். கால் அமுக்கி விடுறதெல்லாம் பாக்கியம். அதுவும் பொண்டாட்டி கால் அமுக்கி விடுறதெல்லாம் கோடி புண்ணியம். உங்கள்ட்ட எதுக்கு சண்டை போட்டுட்டு போனா உங்க மனைவி? என்கிட்ட வந்து கூரை வீடு இருக்குது. நான் எனக்கு வந்து நீ கூலி வேலை செய்யற, எனக்கு பிடிக்கலன்னா. நீ எல்லாம் மனுஷனா போயா? 9 வருஷமா வீடே இல்லையே. எங்க கூரை வீடு? வீடே இல்லையே. அங்க ஜப்பான்காரன் வீடே இல்லையே. கண்டுபிடிக்கிறான். நான் எதை கண்டுபிடிச்சேன்? இன்ஸ்டாது உட்கார் சொல்லிட்டாங்க. ஏன் அவர் பிரிஞ்சு வந்தம்மா? குடி மேடம், ஒரே குடிச்சிட்டு கண்டா பண்ண நடிக்கிறது. என்ன அடி இது? கையா இருந்தாலும் பரவாயில்ல. என்னையா ஒருத்தர் சொல்ல. இன்னொருத்தரோட பழக்கம் ஆயிடுச்சாமா நீ போன இடத்துல? அந்த ஊர்ல எல்லாம் நான் யார்ட்டுமே பேச மாட்டேன். நான் பாக்க யார் வெளியில அப்புறம் அம்மா வீட்டுக்கு போனேன். ஆஹா சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. யா சந்தேகப்படா. வேலையை போட்டு எட்டி பார்ப்பாரு. நான் இல்லையா எட்டி பார்ப்பேன். நைட்ல எழுப்பி அப்படி உட்காரப்பேன், தூங்க கூடாது சொல்லி. பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. பாத்ரூம் அப்படி பெட்டு வெளியே போவாது, போஷனும் அப்படியே போவாது. காலைல வச்சு நான் கிளீன் பண்ணோம். வரலட்சுமி நடந்தது நடந்து போச்சு. இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும், வெளியே தெரிஞ்சிடப்படாது. எந்த பொண்டாட்டி வாழ்வாங்க உங்க கூட? இவ சொல்றதெல்லாம் போய் மேடம். எங்க வீட்டு பக்கத்துல விசாரிங்க மேடம். அவன் போய் சொல்றாரு. வீட்டுக்குள்ள நடக்குது பக்கத்து வீட்டுக்கு. அது மிக ஆபத்தான மிருகம். நீ போய் சொல்றியாம்லடா, நீ போய் சொல்றியாம்லடா. நைட்ல தூங்க விட மாட்டாரு. அடிச்சு அழுவ கூடாது. அழுலடா நீ அப்படின்னு வரு. மச்சான் யாரா இவனுங்க? எங்கிருந்தா வந்துக்கிறாங்க? கட்டில மேல உட்காந்துருது. வந்தாரு பாரு மேடம், புடிச்சாரு பாரு. நான் வெளியே போலையா? ரெண்டு பேரும் ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு. இது அவங்க அப்பா அம்மாவா? பையனோட அப்பா அம்மா. புடிச்சு இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணீங்கன்னா எந்த பொண்டாட்டி உங்களோட வாழ்வா? இந்த காலத்து பொண்ணுங்க வாழ மாட்டாங்க அப்படி எல்லாம். என்னதுங்க நீங்க பிரதரா பூமரா? பூமர் மாதிரி பேசுறீங்க. ஏய் நான் மில்லனியலியா? ஆட அடிக்கு பூமர் மேல அடிக்கு. ஏய் மில்லனியலியா நானு? அந்த காலத்துல கல்லானாலும் கலவன் குல்லானாலும் புருஷன்னு கால் கடியிலே கடந்தாங்க. இந்த காலத்து பிள்ளைங்க அப்படி இருக்க மாட்டாங்கங்க. இந்த 1.5 வருஷம் ஆனா அது மாதிரி சுத்தணும் மேடம். எத்தனை ஆயிரம் செலவு பண்ணி போய் அப்படியே அவங்க சொல்றாங்க நீங்க அவ்வளவு கொடுமைப்படுத்தி இருக்கீங்க. தப்பா புரிச்சுக்கிட்டாங்க. எந்த பொண்ணானாலும் புருஷன் நல்லா இருக்கணும், நல்லா வச்சுக்கணும், டீசென்ட்டா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. இப்படியே பேசிட்டு இருந்தா லைஃப்ல ஒண்ணும் பண்ண முடியாது. புருஷங்கிறதுக்காக அடிச்சு உதைச்சு கேவலப்படுத்தி சந்தேகப்படுத்தி எந்த பொண்ணும் வாழ மாட்டா. என்ன ஆளை பார்த்தா ஆச்சாரமா இருக்க, அவசரமா பேசுறான். அடிச்சீங்களா இல்லையா முழுகாம இருக்கும்போது? மேடம் நான் அடிக்கல மேடம். நீ அடிக்கவே இல்லையாப்பா? நீ யாரா செய்தன்னு வச்சு நீ கொண்டா? இது பதில் இல்லையே. நீ இப்போ ஒருத்தர் சரிங்க. சின்ன பையனா
இது சரியான டிசிஷன் உனக்கு தெரியுமா? சொல்ல தாங்க முடியாது. அவங்கள தப்பு சொல்ல முடியாது. பஜார்ல சுத்தனியா பஜல்ல சுத்தனாகோ. இது டூ மச். நான் என்ன கேக்குறேன், அப்படி 9 வருஷம் வாழ்ந்த பொண்ணு திடீர்னு ஏன் விட்டுட்டு ஓடுன? 9 வருஷமா? பிடிக்கல எனக்கு. நான் என்ன கேக்குறேன், கல்யாணம் ஆகி 1 வருஷத்துல நீ இது பண்ணிருந்தேன்னா நான் அந்த கேள்வியே கேட்க மாட்டேன். இதுதான் 2 பேருக்கும் கடைசி எச்சரிக்கை. உங்களுக்கு நல்லது இல்ல. நான் கேக்குற ஒரே ஒரு கேள்வி. தண்ணி வெளிய விட்டுட்டு நான் ஒரே கேள்வி கேக்குறேன். சொன்னா என்கிட்ட பேசாத. புரியுதா? என்னடா புசுக்கு மரியாதை பேசுறீங்க? எப்ப எங்களுக்கு புரியலப்பா. சொல்லுவா. காசு எடுத்து வந்து குடுக்குறியா? அதோட வாய் கும்முனு அப்படின்னு சொல்லுவா மேடம். என் பொண்டாட்டி. ஐயோ. நீ வந்து இன்னொரு வாழ்க்கை தேடிக்காதே நான் சொல்லல. இந்த வாழ்க்கை பிடிக்கலையா அவருக்கு டைவோர்ஸ் கொடு. அதுதான் மேடம். டைவர்ஸ் கொடுறதுக்கு இப்ப என்கிட்ட காசு இல்ல மேடம். நான் எதை சொன்னாலும் நீங்க நம்பவா போறீங்க? என் ராசி எப்படி? ஏமா இவ்வளவு பல்ல கடிக்கிற? ஏய் அவன கல்யாணம் பண்ணிக்கும் போது தெரியாது உங்களுக்கு? இவனுக்கு தெரியவே தெரியாத மாமா பாக்க. நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தான். வாயை முன் ஏந்து போட. ஏதா அசிங்கமா பேச போற. ஒரு நிமிஷம், நீ அவரை கல்யாணம் பண்ணிட்டியா? எப்படி கல்யாணம் பண்ணுவேன்? அது எனக்கு தெரியுமா? மிஸ் பண்ணாம கல்யாணம் பண்ணிட்டா. ஐயோ. நான் கல்யாணம் பண்ணிங்களப்பா, தால் பாருப்பா. இந்த படம்லாம் மாத்திட்டோம்பா. கிறிஸ்துவனாங்க, அவங்க இந்துல போயிட்டாங்க. ஓ. சிரிக்கிறானி. வெக்கமா இல்ல? 2 நாள்ல மாற்றம். நாங்க அடிவாசானல. டேய், பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. அவர் கேக்குறாரு பாரு ஒரு. பல கட்டிட்டு இருக்காரு. அப்பா யாரு என் பையனுக்கு? ஏன் என் பையன்? அவனா நானா? உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. ஐயோ. வரக்கூடாது. சொல்ற மாதிரி நீ அப்பா பாத்து தெரியாதா? இன்னொருத்த கூட வந்து எச்ச மாதிரி இது பண்ணி அவன் காசுல வந்து என் பசங்க வளரணுமா? என் பசங்க எனக்கு வேணும். அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். சட்டப்படி அது வந்து ஒரு ஒழுக்கமா பண்ணு. இல்லீகல். ஏன் வாழ்க்கை இப்படி கெடுத்துக்கற? நானும் பொம்பளை புள்ளையா அடுக்கு ஒடுக்குமா இருக்கலாம்னு பாக்குறேன். என்ன கடுப்பேத்தன. Our next part. ஓ, Subscribe. செகண்ட் பார்ட்டா? ஐயோப்பா. அதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே புரியல. அவர் ஃபர்ஸ்ட் சொன்னவர் வந்து ஏதோ பொண்ணு இருந்துச்சு, ஏதோ சீட் ஆடுறவங்க போய் கல்யாணம் பண்ணிச்சு அப்படின்னாரு. அவரையுமே அவங்க வீட்டுல கல்யாணம் பண்ணி வைக்கல. ஏதோ லவ் தேடிக்கிச்சு ஸ்கூல் ஆமா படிக்கும்போது அப்படிதான் சொன்னாங்க. இப்ப அவரையும் விட்டுட்டு இவர் தொலை தாங்க முடியலன்னு வேற ஒரு கல்யாணம். என்னன்னே எனக்கு இவரு பார்த்தா இவரு இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாரு அப்படிங்கிற. இவர் வந்து நான் சாப்பாடுலாம் செய்வேன் மேடம் சில டைம்லாம் காலமிக்கு. இவரு அப்பப்போ ரொம்ப நல்ல மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு. இல்ல அப்போ வந்து எல்லாமே கேர்ள்ஸ் தான் பண்ணாங்க. அதனால அது அப்படியே போயிடுச்சு. ஆனா இப்ப மாறிடுச்சு. அதை இவங்களும் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரியே இருக்கணும்னு எதிர்பார்த்தா போல எபிசோடு தெரியல. ஆனா இதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஏதாச்சும் அவங்க சொல்றாங்க. முன்னாடி அப்படி லேடிஸ் வந்து கல்லானான் கருவான் புருஷன்றாங்கல்ல. இப்ப அப்படி இல்லன்றதுதான் உண்மை. அத வந்து ஏத்துக்க மாட்டாங்க. நீ அப்படியே இருந்தா வளதான் செய்யுங்க. அதுக்கு ஒண்ணு பண்ண இவரு ஒழுங்கு கிடையாது. அந்த ஒண்ணு போனதுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது நம்மளால. இது என்ன 2 பேருக்கும் யாருக்கும் சப்போர்ட் பண்ணப்பா நாங்க இருந்துச்சு. ஆனா என்ன பாதிலே முடிச்சுட்டாங்க. கொஞ்சம் முடிகிற அளவுக்கு இருந்தா இருந்திருக்கும். மேபி இந்த வீடியோ நிறைய லைக் வந்துச்சுன்னா அடுத்த பார்ட் கண்டிப்பா போன்றோம். ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்